வெல்கம் டு ஜிஎம்பிஎஸ் யூஜி பிஜி ஃபிசிக்கல் கோச்சிங் சென்டர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலில் நிறையா யூஜி லெவல்லையும் பிஜி லெவல்லையும் நீங்கள் ஃபிசிக்கல் சம்மந்தமாக காம்படிட்டிவ் எக்ஸாம் போகிறதுக்கு நிறையா வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் இப்போ ஆன்லைன் கிளாஸஸும் எங்கள் அகாடமியில் நாங்கள் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபிசிக்கல் சம்மந்தமாக நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் போகணுன்னாலும் அதுக்கு ஆன்லைன் கிளாஸ் போய்ட்டுருக்கு. பிஜி டிஆர்பிக்கும் கிளாஸ் போய்ட்டுருக்கு, யூஜி டிஆர்பிக்கும் கிளாஸ் போய்ட்டுருக்கு. வேறு ஏதாவது நீங்கள் அதர் ஸ்டேட்டில் ஏதாவது ஃபிசிக்கல் சம்மந்தமாக காம்படிஷன் எக்ஸாமில் நீங்கள் அப்ளை பண்ணாலும் அதுக்கும் யூஸ்ஃபுல்லான கொஸ்டின் பேங்க்கும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அது இல்லாமல் அதுக்கும் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். எதனாலும் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா யூஜிசி நெட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஜனவரி 2025 நடத்தின ஓல்டு கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் கீ தான் இதில் விட்டுருக்கோம். பாருங்க, ஃபஸ்ட்டு கொஸ்டினா, ஹூ அமங் த ஃபாலோயிங் ரிசீவ்ட் த அர்ஜுனா அவார்ட் 2023 இன் டேபிள் டென்னிஸ்? 2023 இந்த டேபிள் டென்னிஸில் அர்ஜுனா அவார்டு யார் வாங்கியிருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது நீங்கள் ஆன்சர் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு யாரெல்லாம் என்னென்ன கேமு தெரிஞ்சுக்கணும். வைசாலி இவங்க தெரியும், நம்ம தமிழ்நாட்டோட செஸ் பிளேயர், அவங்க கண்டிப்பாக ஆன்சர் கிடையாது. கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, எம்எஸ் அகிலா முகர்ஜி தான் கரெக்டு. விச் கிளாஸ் ஆஃப் லிவர் இஸ் அசோசியேட்டட் வித் மோஸ்ட் ஆஃப் பாடி மூமெண்ட்ஸ்? நம்மளோட அந்த பாடி மூமெண்ட் வந்து எந்த லிவர் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகிருக்கும், பேசிக் நிறைய மூமெண்ட்டோட ரிலேட் பண்ணி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிளாஸ் லிவரா, செகண்ட் கிளாஸ் லிவரா, கம்பைன் ஃபஸ்ட் அண்ட் டூவான்னு கேட்டிருக்காங்க. இது கரெக்டாக ஆன்சர் தேர்ட் கிளாஸ் லிவர் தான் எல்லா மூமெண்ட்டையும் அசோசியேட் ரிலேட் ஆகியிருக்கும். ஸ்லீப் வாக்கிங் இஸ் ஆல்சோ நோன் அஸ், நம்ம ஸ்லீப்பிங்கில் வாக் பண்ணி நடப்போம் பார்த்தீங்களா, தூக்கத்தில் நடக்கிற வியாதின்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி வியாதியை வந்து என்னென்னு சொல்லுவாங்க? ஸ்லீப் அப்னியாவா, சிக்கோப்ரீனியாவா, சொமனோபுலிசியம்? இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சொமனோபுலிசியம் தான் கரெக்டு. இன்சோம்னியா கிடையாது, அது வந்து மறக்கிறது. த டெஸ்ட் ஃபார் எவாலுவேஷன் ஆஃப் எண்டுரன்ஸ் ஆர், அதாவது எண்டுரன்ஸ்க்காக நிறையா ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. அதில் எது பெஸ்ட்டு டெஸ்ட்? இந்த கீழே கொடுத்துருக்கிறதுல இதெல்லாம் பெஸ்ட்டுன்னு சொல்லி தான் கொஸ்டின் கேட்குறாங்க. அஸ்டர் ட்ரெட்மில் டெஸ்ட்டு கண்டிப்பாக எண்டுரன்ஸ் மெஷர் பண்ணோம். கன்காயின் டெஸ்ட்டும் எண்டுரன்ஸ் மெஷர் பண்ணக்கூடியதான். குனிங்கம் அண்டு ஃபால் டெஸ்ட்டும் மெஷர் பண்ணோம். கெனடியன் கிரன்ச் டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மஸ்குலர் எண்டுரன்ஸ் தான், எண்டுரன்ஸ் மெஷர் பண்ணாது. ஸோ டி ஆப்ஷன் கண்டிப்பாக வராது. இது கரெக்டான ஆன்சரு டியை மட்டும் விட்டு ஏபிசி தான் கரெக்டான ஆன்சரு. அடுத்து மேட்ச் ஃபாலோ பாருங்கள். குளுக்கோஜீனியஸ் கரெக்டான ஆன்சர் வந்து மேனுஃபேக்சரிங் ஆஃப் கார்போஹைட்ரேட் ஃப்ரம் நான் கார்போஹைட்ரேட் சோர்ஸு. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டு. குளுக்கோஜீனியஸ் மேனுஃபேக்சரிங் ஆஃப் கிளைகோஜன் ஃப்ரம் குளுக்கோஸ், தேர்ட் ஆப்ஷன் கரெக்டு. தேர்டுக்கு செகண்ட் ஆப்ஷன் பிரேக்கிங் குளுக்கோஸ், இதுக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். மேட்ச் த ஃபாலோயிங். இது பார்த்திங்கன்னா அந்த VO2 அந்த மேக்ஸ் அந்த இதை பார்த்து நம்ம படிப்போம், எனர்ஜி லெவல் பார்த்துருப்பீங்களே, அதை வச்சு அந்த மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் VO2 மேக் கன்சூமிங் பெர் மினிட் வரும். இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. 1க்கு 4, 2க்கு 1, சிக்கு 2, டிக்கு 3. ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர் த எஸ்டிமேட், அதாவது அந்த இது காலேஜ் ஆரம்பிச்சு அந்த எது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க, அந்த அனுமான் 1930 நம்ம எல்லாம் தெரிஞ்சது தான். ஸோ அது ஃபஸ்ட்டு வரும் கண்டிப்பாக. OMC 1920. ஸோ BCAD கிறிஸ்டியன் காலேஜ் அதுக்கப்புறம் தான். செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். லாஸ்ட் ஏர்லைன்ஸ் விக்வாலியர். ஆக்ஸ்போர்ட் மெத்தட் இஸ் அசோசியேட் வித் ஹை ரெசிஸ்டன்ஸ் மெத்தடா, சர்க்யூட் ட்ரைனிங்கா, ப்ராக்ரெசிவ் ரெக்ரெசிவ் மெத்தடா, டிக்ரீசிங் ரெசிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட் ரெப்பிட்டேஷன்? இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிக்ரீசிங் ரெசிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட் ரெப்பிட்டேஷன், அந்த ஃபோர்த் ஆப்ஷன் தான் அது கரெக்டான ஆன்சர். ஆக்ஸ்போர்ட் மெத்தட் வந்து அதோடு சேர்ந்து ரிலேட் பண்ணது தான் சொல்லுவோம். மெசல்ஸ் இதனால் வரும், டிபித்ரியா அப்படி எதனால் வரும், இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இன்ஃப்ளூன்ஸா டைப் 2, டைப் பி, டைப் டி சொல்லலாம். ஸோ இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேட்ச் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கு 1க்கு 4, டைப் 3, ஃபஸ்ட்டு 1. விச் அமங் த ஆப்ஷன் இஸ் நாட் எலமெண்ட்ஸ் ஆஃப் கோக்னிஷன்? கோக்னிஷனில் எது வராது?
நாட்டுன்னு கேட்டிருக்காங்க. பெர்செப்ஷன் வரும், அட்டென்ஷன் வரும், கான்சன்ட்ரேஷன் இருக்கும். எமோஷன் இஸ் நாட் எலமெண்ட்ஸ் ஆஃப் காக்னேஷன். ஸோ எமோஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இந்த மாதிரி நிறையா வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம். இப்போ அதுபோக கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபிசிக்கல் வந்து அட்டன் பண்ண வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். யூஜிடிஆர்பி இன்னொன்று 1 or 2 மந்த்தில் கால் ஃபார் ஆக கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. பிஜிடிஆர்பியும் டிஆர்பி ஆனுவல் பிளானில் விட்டுருக்காங்க. ஸோ பிஜிடிஆர்பி கிளாஸ் போயிட்டுருக்கு, யூஜிடிஆர்பியும் கிளாஸ் போயிட்டுருக்கு. வேறு ஏதாவது காம்படிஷன் எக்ஸாம் நீங்கள் ஃபிசிக்கல் சம்மந்தமாக அட்டன் பண்ண வச்சிங்கனாலும் எங்கள் சேனலில் எங்கள் அகாடமியில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.